வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எத்தனையோ தியாகிகளை உருவாக்கின பெருமையே உனக்குத்தான். அவர்களுடைய சரித்திரம் இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஜெய் ஹிந்த். நிறுத்து. Mr. Taylor, you have won your freedom. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போவது. Congratulations. என் நாடு சுதந்திரம் அடைய போகுதான். சுதந்திரத்தை என் கண்ணால நான் பார்க்க போறேனா? வந்தே மாதரம். Taylor, I must really appreciate your patriotism. நாம ரெண்டாலும் அவங்க டியூட்டி செஞ்சோம். உங்களை என்னாலே இனிமையா நினைக்க முடியல. You did your duty, I did mine. Soon I'll be leaving. India விட்டு போறேன். You'll be an inspiration for generations to come. You'll remain a legend. அதாவது ஒழுங்கா சாப்பிடக்கூடாதா? தேவங்கட்டின வைரக்கல் தாலி மஞ்சள் கயிறா மாறி போச்சு. நீ பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காது. 30 வருஷம் உங்க கூட வாழ்ந்துட்டேன். எனக்கு தெரியாதா? பைத்தியக்காரி, போடுறத உன் பிள்ளைக்கு போடு. பிஞ்ச பெருசாக்கி அழகு பாரு. அடிபட்டு வெம்பி போனதை கவனிக்காத. சாப்பிட்டியாமா? அம்மா, உன் சிரிப்போட உள்ள அர்த்தமும் எங்க அப்பா பார்வையோட விளக்கமும் இந்த 2 ஜீவன் கூடயே இருக்கிற எனக்கு தம்மா நல்லா தெரியும். ஏமா நமக்கு இந்த நிலைமை? உனக்கு சேர்த்து வைக்க தெரியல. எங்க அம்மாவுக்கு சாமர்த்தியம் பார்த்தல, அவ்வளவுதான். சத்தம் போட்டு பேசாம சாப்பிடுப்பா. எவ்வளவு சொன்ன? 1700 ஏக்கர் நிலம். அந்த காலத்துல பெரிய லட்சாதிபதியாமே. ஏழைகளுக்கெல்லாம் கல்வி கண் கொடுத்தாராமே. நீ கூட காளி கோவிலுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாம் 3 வேளை சோறு போட்டியாமே. அப்படியா? பெத்த புள்ள படிப்பு வாசனையே இல்ல. படிப்பு வரலையா? இல்ல, படிக்க வைக்க முடியல. ஊரு பூரா வேலை தேடி அலைஞ்சிட்டு வர பிள்ளைக்கு உபச்சரணைகள் வெறும் தோசை. அம்மாவுக்கு என் மேல ஆசை. அவர் மனசு வருத்தப்படும்படியா எதுவும் பேசாதப்பா. நான் என்ன திட்டேனா? இல்லையே, பயத்தறிச்சல வாயால கொட்டி தீர்த்துக்கிட்டேன். என்ன இங்க வாக்குவாதங்கள்? ஒண்ணுமில்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஒண்ணுமில்லைங்கிறத பத்தியா இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா உங்க அம்மாவை போட்டு வங்கோல பண்ற? போடுற சத்தத்தை என்கிட்ட போடு. காலம் கடந்து போனதை நினைச்சு புலம்புறவன் முட்டாள். 1700 ஏக்கரா பூமி இருந்துச்சு, உண்மைதான். யாருக்கு இருந்துச்சு? உங்க அப்பனுக்கா? எங்க அப்பனுக்கு இருந்துச்சு. அவன் சம்பாதிச்சேன். எங்க அப்பா சம்பாதிச்சேன், நான் செலவு பண்ணேன். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நான் செலவு பண்ணேன். இப்போ உங்க அப்பா உனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு பாரு. நல்ல வேங்கிற புகழ சம்பாதிச்சு வச்சிருக்கான். நாணயமானங்கிற பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதை செலவு பண்றேங்கிறியா? பைத்தியக்கா. முடிஞ்சா உங்க அப்பா உனக்கு சம்பாதிச்ச மாதிரி வருங்காலத்துல உன் பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது சம்பாதிச்சு வை.
வழி தெரிஞ்சா நானும் சேர்க்கணும் தான் நினைப்பேன். தெரியலையே. வழிதானே? என்ன கேளு, நான் சொல்றேன். நீ வெற்றிய பார்க்கணும்னா கடுமையா உழைக்கணும், நேரா நடக்கணும், நேரா பார்க்கணும், உருக்க மறுக்க போகாது. அம்மா வாயா. ஐயாவை பார்த்து போலாதான் வந்தனுங்க. இப்ப வந்துருவாரு. உட்காரியா. பால் பாயசம் சாப்பிடியா. இன்னைக்கு ஐயாவுக்கு பிறந்த நாள். அம்மா, இதுவே அந்த காலமா இருந்தா ஐயா பிறந்த நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்காவது சாப்பாடு போடுவீங்க இல்லைங்களா? இன்னைக்கும் போட்டேனே. ஒரு கை அரிசியை எறும்பு புத்துல போட்டேன். பால் தருங்கிற பலனை எதிர்பார்த்து தான் பசுவுக்கே கீரையை போடுறாங்க. ஆனா நீங்க கடிக்கிற ஜந்துவா இருந்தாலும் கனிவு காட்டணுங்கிறதுக்காகத்தான் எறும்பு புத்துவுக்கு அரிசி தூணிங்களா? அம்மா, ஐயாவுக்கு பிறந்த நாள் பரிசா நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேம்மா. அவர் கொடுத்து நான் வாங்கி பழக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் கொடுத்து அவர் வாங்கிக்கிறதுக்கு, அம்மா இதை உங்க கையாலேயே கொடுத்துருங்கம்மா. தட்டாம ஏத்துக்குங்கம்மா. வெள்ளி பாத்திரங்களா அம்மா அடுக்கி வைப்பாங்க அந்த காலத்துல. எந்த பாவி கண்ணுப்பட்டதோ ஐயா மிலிட்டரி. உட்காரு உட்காரு. இந்தாங்க. என்னது? தவசு, உங்களுக்கு பிறந்த நாள் பரிசா? மிலிட்டரி, வைரத்தை தங்கத்துல பதிச்சா தான் ஐயா அம்சமா இருக்கும். தகரத்துல பதிச்சா எப்படி? வேட்டக்கார தேவன் வெள்ளி தட்டுல சாப்பிட்டான், அது நியாயம். பெருந்தேவன் சாப்பிட்டா தட்டு என்ன பார்த்து பரியாசம் பண்ணும் ஐயா. சாப்பிடு. மிலிட்டரி, நானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன கை பரபரங்குது, கண்ணுல வெள்ளெடுத்து வந்துருச்சான்னு பாக்கணும். டாக்டர் கிட்ட போலாமையா? சேச்சே, டாக்டர் கிட்ட இல்லையா, வேட்டைக்கு போ. எங்க துப்பாக்கி? ரஞ்சித் எடுத்துட்டு போயிருக்கா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அப்பாவுக்கு பிறந்த நாள், ஏதாவது வேட்டையா. வேட்டை? என் துப்பாக்கி? ஐயா, தம்பி வந்தாச்சு. அம்மா, அப்பாவோட பிறந்த நாளைக்கு காட்டுப்புறா. யார் இந்த துப்பாக்கியை தொட சொல்லுது? இது சாதாரண துப்பாக்கி இல்லை, இதுல ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. மறுபடி இந்த துப்பாக்கியை தொட்ட தம்பி, ஐயாவுக்கு கோபம் தானே இப்படித்தான், சந்தோஷம் தானே இப்படித்தான். இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்காத. துப்பாக்கி துப்பாக்கி இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதெல்லாம் பெரியவங்க, அவங்களோட விட்டுற வேண்டியதானே. எங்க தேடி எனக்கு வேலை கிடைக்கல. சரி, என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் தேடினேன். சரி, எங்கேயும் கடன் வாங்கி வாழக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நானும் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
சரி. அம்மா உங்ககிட்ட எதையுமே சொல்றது இல்ல. பாவம், நீங்க மனசு வேதனைப்படுவீங்க. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா மாசம் 200 ரூபாய் தருவாங்க. இதுக்கும் சரின்னு சொல்லிடுங்க. தியாகிகளுக்கெல்லாம் உதவி பணம் கொடுக்கறாங்க. இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா மாசா மாசம் 200 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக உங்க அப்பா அந்த காலத்துல போராடலப்பா. ஆனா இப்ப வாழ்க்கை போராட்டத்துக்கு 200 ரூபாய் தேவைப்படுதே. குளத்தங்கரையில படி கட்டிட்டு தன்னுடைய பேரை போட்டுக்கிறானே, அத அப்ப நினைச்சிருக்க மாட்டான். நடந்து போறவெல்லாம் தன் தலைமையில தான் காலு வச்சு நடந்து போவான்னு நினைச்சிருந்தான்னா படியே கட்டிருக்க மாட்டாங்கிறீங்களா? பேரே போட்டிருக்க மாட்டான்னு. உடம்பு பூரா விளக்கெண்ணையை தடவிக்கிட்டு மணல்ல புரண்டாலும் ஓட்டுறதுதான் ஓட்டுன்னு. நான் பிறந்த மண்ணு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு வேலை பேசாத என்ன. பசிக்குதுப்பா, பசிக்குது. என்ன பெத்த தாய் சோறு பொங்க வழி இல்லைனாலும் வாயை திறந்து சொல்ல மாட்டான். எங்க அப்பாவோட வீப்புக்காக நாங்க எல்லாரும் பலியாகணுமா? இதையே நீங்க விலை பேசுறதா நினைக்கணும். நீங்க தாயா மதிக்கிறீங்களே அந்த நாடு, அது தன் பிள்ளைக்கு செய்யற உதவியா நினைங்களேன். எனக்காக வேண்டாம். அதோ அந்த தாய் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறாளே, அவ பட்னியால சாகாம இருக்கணுங்கிறதுக்காக. கொண்டா விக்க. என் தியாகத்தை 200 ரூபாய்க்கு வித்துட்டேன். சாப்பிடுங்க. அப்பா, என்ன இன்னும் எதையாவது விற்கணுமா? இப்ப இருக்கிற அசெம்பிளி மெம்பர் யாரையாவது தெரியுமா? ஏன்? இதுல ஒரு அட்டஸ்டேஷன் அத்தாச்சி கையெழுத்து போடணும். நீ யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. தேவர் மகன் சொல்லு.